உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திருவே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. எல்லோரும் இணைந்து பாடுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ, உம்மீது அக்கினி ஜுவாலையன்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கே மகிமை. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேதத்தின் பகுதியை நாம் வாசிக்க போகிறோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையிலும். இயேசு அவளை நோக்கி, மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்கள் நிமித்தமாக இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே சில வகையான பயங்கரமான கட்டுகள், அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுவது எப்படி? 4 விசேஷமான கட்டுகளை குறித்து, கட்டவிழ்க்கப்படுவதை குறித்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டுகளையும் அறுத்தது உண்டானால், உங்களை விடுவித்தது உண்டானால், மற்றவருடைய கட்டுகளையும் அறுக்கும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். கட்டப்பட்ட மனிதர்களை எங்கும் நாம் பார்க்கிறோம். அறியாமையினாலே கட்டப்பட்டவர்கள், பாரம்பரியத்தினாலே கட்டப்பட்டவர்கள், பாவ கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், மந்திரத்தின் கட்டுகள், மரணக்கட்டுகள், பாதாள கட்டுகள், ஏராளமான வகை கட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரையும் சாத்தான் ஒவ்வொரு விதத்தில் கட்டி வைக்க அவன் முயற்சிக்கிறான். கட்டி வைத்து கட்டப்பட்ட மனிதர்களை பாதாளத்துக்கு இழுத்து செல்லுகிறான். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு இழுத்து செல்லுகிறான். அநேக பேர் கட்டப்பட்டு கொண்டு போகிற மாடுகளைப் போல, ஆடுகளைப் போல சாத்தான் காண்பிக்கிற வழிகளிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பன்றி கூட்டம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவ்வளவு சீராய், அவ்வளவு ஒழுங்காய் அவனை பின்பற்றி கொண்டு வந்தது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பன்றி கூட்டம் ஒரு மனிதனை அப்படியே விலகாம அழகா போகிறது, என்ன காரணம் என்று பார்த்தார்கள். அவன் கையிலே சீனி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஏழிலை கிழங்க துண்டு துண்டா வைத்து அப்பப்போ போட்டுக்கொண்டே வருகிறான். அவைகளெல்லாம் அதை தின்று ருசித்தபடியால் அவன் கையிலிருந்து விழாதா அவளோடு எதிர்பார்த்து அவனையே நோக்கி நடக்கிறது. அவைகளுக்கு தெரியவில்லை அவன் கசாப்பு கடைக்கு வெட்டப்படுவதற்கு கொண்டு போகிறான் என்பதை. அப்படி ஜனங்களை பாவ சந்தோஷத்துக்குள்ளே, சிற்றின்ப சந்தோஷத்துக்குள்ளே, டெலிவிஷனுக்கு, இன்டர்நெட்டுக்கு அடிமையாக்கி சாத்தான் பாதாளத்தை நோக்கி கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவைகளை கட்டவிழ்த்து விடுங்கள். நீ பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பாயோ பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கட்டவிழ்க்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தந்தருளுகிறார்.
இங்கே லாசருவை பாருங்கள். லாசரு என்ற வார்த்தைக்கு கர்த்தர் எனக்கு உதவியாளர், கர்த்தர் எனக்கு துணை என்பது அர்த்தம். ஆண்டவர் லாசருவை சிநேகித்தார் என்றும், லாசரு தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு முறை லாசரு வியாதிப்பட்டான். இயேசு அங்கே இல்லை, தூர இடத்துல பிரசங்கத்துக்கு போயிருக்கிறார். ஆள் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அற்புதம் காலதாமதமானது. இயேசு உடனே வரவில்லை. 3 நாட்கள் ஆகிறது. 4ஆம் நாளில் அவன் இறந்து விட்டான். ஆண்டவர் சில வேளைகளிலே தாமதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வியாதியாய் இருந்து குணமாக்கினால் அது ஒரு சின்ன அற்புதமாய் இருக்கும். மரித்தோரிலிருந்து ஒருவனை உயிரோடு எழுப்பினால் அது பெரிய அற்புதமாய் இருக்கும். தேவனுடைய நாம மகிமைப்படும். அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைப்பார். சில வேளைகளில் நம்முடைய ஜெபம் காலதாமதமாகிறது, பதில் கிடைக்க. அற்புதம் நடைபெற காலதாமதமாகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஒழுங்காகவில்லை. பல பிரச்சனைகள், போராட்டங்கள். உடனடியாக ஆண்டவர் ஏன் பதிலளிக்கவில்லை? ஆண்டவர் பதிலளிக்கவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதான் அர்த்தம். ஆண்டவர் எப்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். எப்போது மன துருக்கமுடையவராகவே இருந்தார். அற்புதம் செய்வது அவருடைய இருதய துடிப்பு. ஜனங்கள் நன்மை செய்வது அவருக்கு பிரியம். அப்படி இருந்தாலும் அவர் காலதாமதமாகிறார் என்றால் அதில் ஒரு திட்டமான நோக்கம் உண்டு. என் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தபோது, லாசருவின் ஊரான பெத்தானியாவுக்கு வந்தபோது, அவருடைய சகோதரிகள், லாசருவின் சகோதரிகள் எதிர்கொண்டு ஓடி வருகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, என் சகோதரன் மரித்து விட்டானே. தகப்பனும் தாயும் இல்லாமல் நாங்கள் வளர்ந்து வந்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு சகோதரன், அவனும் மரித்து விட்டானே. ஐயோ, நம்பிக்கை நட்சத்திரம் மறைந்து விட்டதே. சகோதரன் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழுவோம்? தவித்தார்கள், துடித்தார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்ததை பார்த்த உடனே இயேசுனுடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்ததா. இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 வாசிக்கிறோம். அந்த தேவகுமாரன் கண்ணீர் விடுகிறதை பாருங்கள். பிதாவாகிய தேவன் கண்ணீர் விட்டதில்லை, ஆவியானவராகிய தேவனும் கண்ணீர் விட்டதில்லை, தேவதூதர்களும் கண்ணீர் விட்டதில்லை, கேராபீன்கள் சேராபீன்கள் கண்ணீர் விட்டதில்லை. அவர்கள் எல்லாரும் ஆவியாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராகி பூமியில வந்த போது நம்முடைய கண்ணீரை அவர் உணர்ந்து, நம்ம கண்ணீரிலே அவர் பங்கு கொண்டு, அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் கண்ணீர் சிந்தினார். சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அவருடைய கண்ணீருக்கு காரணம் சொன்னார்கள். இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார், அவனை எவ்வளவாய் நேசித்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோமே. அதன் பின்பு ஆண்டவர் அவனுடைய கல்லறையிலே வந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் பெத்தானியாவுக்கு செல்வீர்கள் என்றால், எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 8 மைல் தூரத்தில் இருக்கிறது. ஒலிவ மர சாரலில் உள்ள ஒரு சிறிய கிராமம். லாசருவின் கல்லறையை காண்பிப்பார். ஊருக்கு வெளியே ஒரு குகை போன்ற பகுதியில் ஏறக்குறைய 23 ஸ்டெப் இறங்கி உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவருடைய கல்லறை. அவர் உயிரோடு எழுந்த பிறகு
அவர் மூலமாய் ஏராளம் பேர் ஆண்டவர் அண்டை வந்தார்கள் என்று அறிந்து யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார். இவனால் உலகமே இயேசுவை பின்பற்றி போகிறது. பண்டிகைக்கு வருகிறவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். பிறகு லாசருவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்களே. ஆகவே பிற்காலத்தில் பர்னபா என்ற ஒரு தேவனுடைய மனிதன் லாசருவை கூட்டிக் கொண்டு சீப்ரு தீவு என்று அழைக்கப்படுகிற சைப்ரஸ் அங்கே போய் லாசரு பிற்காலத்தில் ஊழியம் செய்தாரா. நான் அந்த தீவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது லாசருவின் 2வது கல்லறையை காண கிருபையாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பெத்தானியாவில் உள்ள கல்லறை திறந்திருக்கிறது. ஆனால் சைப்ரஸ் தீவில் உள்ள கல்லறை மூடியிருக்கிறது. இப்போது ஆண்டவர் பெத்தானியா அந்த கல்லறை முன்பாக நிற்கிறார். மேலே இருந்து சத்தமிடுகிறார். வெளியவா என்று அவர் சத்தமிடவில்லை. வெளியவா என்று வெறுமையாய் கூப்பிட்டு இருந்தால் ஆயிரக்கணக்கான கல்லறையிலிருந்து ஜனங்கள் வெளியே வந்திருந்திருப்பார்கள். குறிப்பிட்டு லாசருவினுடைய பெயரை சொல்லி, லாசருவே நீ வெளியே வா. அவர் எப்படி வெளியே வந்தார் என்றே தெரியவில்லை. காரணம், அவருடைய முகம் எல்லாம் கட்டப்பட்டு சுற்றப்பட்டு இருந்தது பிரேத சீலையாலே. அவருடைய கைகள் கட்டப்பட்டு அது பிரேத சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. கால்கள் கட்டப்பட்டு இருந்தன. சில அடக்காரனைக்கு போனால் அந்த பிரேதத்தை கால் உள்ள 2 பெருவரையிலையும் ஒரு துணியால் கட்டியிருப்பாங்க. கால் அப்படியே விரிஞ்சிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக கை பெருவரையிலையும் கட்டி அப்படியே வச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் பிரேத துணியால் சுற்றி அதுக்கு பிறகுதான் அவங்கள கையும் காலையும் கட்டுவாங்க. பாருங்க, கை கட்டி இருக்கு, கால் கட்டி இருக்கிறது, முகமும் சுற்றப்பட்டு இருக்கிறது. அவர் அப்படியே ஊர்ந்து அசைந்து காலை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாய் எப்படித்தான் அந்த ஸ்டெப்பில் ஏறினாரோ தெரியல. வெளியே வந்த உடனே ஆண்டவருடைய முதல் வார்த்தை, இவனை கட்டவிழ்த்து விடுங்க, இவனை கட்டவிழ்த்து விடுங்க. உயிரோடு அடைய செய்வது என்னுடைய வேலை. இவனை கட்டவிழ்த்து விட வேண்டியது உங்களுடைய வேலை. நான் வாலிபனாக இருந்து கல்லூரியில் படித்து கொண்டு இருந்த போது நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசைகள், நிறைய வட்டமான குடிசைகள், நெருக்கமான குடிசைகள். ஒரு நாள் அது தீப்பிடித்து கொண்டது. ஹாஸ்டலில் பாய்ஸ் எல்லாரும் ஓடுனாங்க தீயை அணைப்பதற்கு, தண்ணீரை கொண்டு அணைப்பதற்கு. ஆனால் தீ காட்டு தீயை போல வீசுகிற காற்றிலே பயங்கரமாய் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. இந்த குடிசைகளுக்கும் மத்தியில் ஒரு எரும மாடு, அது ஒரு எலக்ட்ரிக் போஸ்டில் இரும்பு கம்பியினால் அதை கட்டி வைத்திருந்தார். தீ ஜுவாலை படும்போது அந்த அந்த வெப்பம் தாங்க முடியாமல் இந்த மாடு சுற்றி 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 ஓடுகிறது. பயங்கர சத்தமிட்டு ஓடுகிறது. அந்த வீட்டுக்காரன் சொல்லுகிறான், நெஞ்சில் அடித்து அடித்து, ஐயோ என் மாட்டை யாராவது கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க. ஒருவேளை அது சாதாரணமான கயிறில் கட்டியிருந்தா அந்த தீயில அது எரிஞ்சு அதுக்கு விடுதலை கிடைச்சிருந்திருக்கும். நாங்கள் போய் அதை பிடிக்கணும்னா அது மூர்க்கத்தனமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ரொம்ப பயந்து போயிருக்கிறது. பயங்கரமான ஒரு பெரிய மாடு. அதை யாரும் கட்டவிழ்க்க முடியல. அந்த சங்கிலியோடு கூட அந்த தீ ஜுவாலை மேலே ஏறி கதறினது பாருங்க. கடைசியில் அது மரிக்கும் போது பரிதாபமாய் குடலெல்லாம் சரிந்து விழுந்து அகோர தோற்றமாய் அது மரித்தது. அந்த தீ அதன் மேல பட்ட அந்த வேதனை. சாத்தான் இப்படித்தான் பல கட்டுகளினால் மனிதனை கட்டி ஒரு பாதாள தீ ஏறி வருகிறது. ஒரு பாதாளத்தின் அக்கினி
எத்தனையோ ஆத்துமாக்களை கீழே இழுத்து நித்திய மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது. மனிதன் சில பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே சிக்கி பல கட்டுகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறான், விபச்சாரத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறான். அந்நிய அன்பிலிருந்து அவனுக்கு விடுதலையாக முடியல. சில சொல்லுவாங்க, அவனை மறந்துடணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல. அவளை மறந்துடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. குடிப்பழக்கத்தை விட்டுறணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அதிலிருந்து எனக்கு விடுதலை பெறல. சில பாவங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல. பரிசுத்தமா வாழணும், ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சரீரத்தில் அந்த பாவம் குடிகொள்ளுகிறபடினாலே நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பத்தகாததையே செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, நிர்பந்தமான மனிதன் நான், நிர்பந்தமான மனிதன் நான். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ரோம அரசாங்கம் பல விதங்களிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து வந்தது. யூதர்கள் கல்லெறிந்து கொள்ளுவார்கள், ரோமர்கள் பட்டயத்தால் வெட்டுவார்கள், சிலுவையில் அறைவார்கள். அதைவிட நூதனமான ஒரு தண்டனை கொடுப்பார்கள். ஒரு மனிதன் கொலை செய்தான் என்றால் கொலை செய்யப்பட்டவனுடைய சரீரத்தை கொண்டு வந்து, செத்த பிரேதத்தை கொண்டு வந்து உயிருள்ள மனிதனுடைய சரீரத்தோடு நன்றாக கயிறை வைத்து கட்டிவிடுவார்கள். அந்த பிரேதத்தோடு அவன் வாழணும், பிரேதத்தோடு அவன் சாகணும். அவனுடைய சொந்தக்காரர்கள் யாரும் அவனை கட்டவிழ்க்க முடியாது. கட்டவிழ்த்தால் யார் கட்டவிழ்க்கிறார்களோ அவருடைய சரீரத்தை, அந்த பிரேதத்தை கட்டுவார்கள். ஆகவே யாராலும் உதவி செய்ய முடியாது, யாராலும் உணவு கொடுக்கக்கூடாது, யாரும் தண்ணீர் கொடுக்கக்கூடாது. அந்த பிரேதத்தை 4 நாட்கள் அந்த பிரேதம் அழுகி நார ஆரம்பிக்கும். அந்த பிரேதத்தில் உள்ள புழுக்கள் இறங்கி உயிருள்ள மனிதனை கடிக்க ஆரம்பிக்கும். நிர்பந்தமான மனிதன் நான் என்று சொல்லிக்கொண்டே அவன் ஜீவனை விடுவான். பாவ வாழ்க்கையினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை எத்தனை வேதனையானது. இங்கே இந்த லாசருவை அவனுடைய முகத்தை சுற்றி கட்டி இருக்கிறார்கள், பிரேத சீலையினால் சுற்றி இருக்கிறார்கள். அவனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரை காணணும்னு விரும்பினாலும் ஆண்டவரை காண முடியாது. அவனுடைய அருமையான சகோதரிகள் மார்த்தாள் மரியாளை பார்க்க வேண்டும் என்றாலும் முகம் சுற்றப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய முகத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி என்று சொன்னாலும் சீலைகளினால் சுற்றப்பட்ட அந்த முகம் பிரகாசிக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய முகங்கள் கட்டப்பட்டு சுற்றப்பட்டு ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்பினாலும் காண முடியவில்லை. முகம் சுற்றப்பட்டு இருக்கிறபடினாலே, அசுத்தத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறபடியாலே, இருதயத்தில் சுத்தமில்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்க முடியாது. இன்றைக்கும் அநேகருடைய முகங்கள் சுற்றப்பட்டு இருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிறார்கள், உம்மை பார்க்கணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். குருடராகவே வந்து குருடராகவே போய் விடுகிறார்கள். காரணம், அவருடைய முகம் சீலையினால் சுற்றப்பட்டு இருக்கிறது. அவனுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்ததா? முதலாவது முகம், இரண்டாவது கை. அநேகருடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியல, ஆண்டவருக்காக யுத்தம் செய்ய முடியல. சிம்சோன் ஒரு தேவனுடைய மனிதன் தான். அழைப்பை மறந்து உலகத்தை நோக்கி போன போது அவனுடைய கைகளுக்கு வெண்கல விலங்கிடப்பட்டிருந்ததா? அவனுடைய முகத்தில் இருந்த கண்களை பிடுங்கினார்கள். அடுத்ததாக அவனுடைய கைகளுக்கு விலங்கிடப்பட்டிருந்தது. அவனுடைய நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? பெலிஸ்தியரை அழிக்கும்படியாகவே அவனை அபிஷேகம் பண்ணினார். பெலிஸ்தியரை அழிக்காமல் போனது ஒரு பக்கம், இப்போ பெலிஸ்தியருக்காக மாவரைக்கும்படி வெண்கல விலங்கை போட்டு அவனை வைத்திருக்கிறார்.
அநேகருடைய கைகள் செயலாற்ற முடியல, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியல. கட்டப்பட்ட கைகளாயிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே இருந்த மனிதனுடைய கைகள் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? சூம்பின கையை உடைய ஒரு மனிதன். அவன் தேவாலயத்துக்கு வந்தான். காணிக்கை எடுக்கிற நேரம் பொதுவாக ஒரு பாட்டு பாடுவாங்க, கர்த்தரின் கை குறுகவில்லை. ஏன்னா சூம்புன கையை உடையவங்களால காணிக்கை எடுத்து போட முடியாதான், அதுக்காகத்தான் அந்த பாட்டு. சூம்புன கை காணிக்கை நேரம் வரும்போது அது சூம்பிடுமா. அப்படிப்பட்டவங்களை தட்டி எழுப்புறதுக்கு அப்படி ஒரு அழகான பாட்டை மற்ற சபைகளை பாடுவாங்க, நம்ம எல்லாம் பாடுறதில்லை. என்ன, கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமே, குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவோம் என்று யோவான் 8:32-36 சொல்லுகிறது. சத்தியத்தை அறிகிறோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆமே, ஹல்லேலூயா. இங்கே நல்ல அபிஷேகமும் ஆசீர்வாதம் பெற்று கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தமாகிறதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமே, நாங்கள் பயப்படுகிறதில்லை. ஆமே, தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இங்கே யாருடைய கையும் கட்டப்படவில்லை. எல்லாருக்கும் சுயாதீனமாய் ஊழியம் செய்கிற ஒரு பெரிய கிருபை, எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம், சுயாதீனம் இந்த ஆலயத்தில் நமக்கு உண்டு. அந்த கைகளை கட்டவிழ்ங்க. கைகள் குறுகி போயிருக்கிறது. சிம்சோனின் கைகள் செயலற்று போயிருக்கிறது. அழைத்த அழைப்பை, நோக்கத்தை நிறைவேற்ற முடியல. சிலருக்கு பார்த்தா கால்களில் ஒரு கட்டு இருக்கிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆயத்தம் என்கிற பாதரட்சி அணியா முடியாதபடி இந்த பாதங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் தேவனுடைய அன்பினால நிரம்பி கிராமங்களுக்கு போவோம், நேசரே வாரும் என்று அழைத்தவர்கள், வயல்வெளிகளிலே போய் தங்குவோம் என்று கூப்பிட்டவர்கள், இன்றைக்கு அநேகர் கால்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கால்களை கட்டவிழுங்க. எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டளை. பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு தொழுது கொள்ள போனார்கள். ஒருவன் நடக்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறான். கால்களில் உள்ள கட்டு மாத்திரமல்ல, அவன் பிறவி சப்பானியாக இருந்தானா. அவனால் ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னார், பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று யோவான் 9:4 அவர் சொன்னார். இந்த பகல் காலத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதபடி சிலரை சோர்வு கட்டி வைத்திருக்கிறது, சிலருக்கு சோம்பேறித்தனம் கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை ஏனோ தானோ என்று நினைத்து அவர்கள் செய்யாதிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஊழியம் செய்யுங்க, ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஊழியம் செய்யுங்கள். தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நீ பிரசங்கம் பண்ணு. ஏனென்றால் வாசல் அடைக்கப்பட போகிற காலங்கள் வருகிறது. சுவிசேஷ கதவுகள் மூடப்படுகிற நேரம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கிருபையின் வாசல்கள் மூடப்பட போகிறது. கால்கள் கட்டப்பட்டவனாய் இருக்கக்கூடாது. சப்பானியாய் இருந்த இடத்திலேயே ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கட்டு, யாரை பார்த்தாலும் சரி, மந்திர கட்டு, சூனிய கட்டு, செய்வின கட்டு. சிலர் கொஞ்சம் ஆதாயத்துக்காக மற்றவனுக்கு விரோதமாய் சூனியம் செய்வதற்கு, செய்வினை செய்வதற்கு மந்திரவாதிகிட்ட போறாங்க, பணம் கொடுக்குறாங்க. குட்டி சைத்தானை ஏவி விடு, ஆக்சிடென்ட் நடக்கட்டும் அந்த வீட்டில், அகால மரணங்கள் உண்டாகட்டும் அந்த வீட்டில். பல வீட்டில் சொத்துக்கள் மேலே ஒரு கட்டு இருக்கும், தானியம் விளைவிக்காது. தொழிலில் ஒரு கட்டு இருக்கும், வியாபாரம் நடக்காது. யாகமாமா சொன்னாங்க,
அவங்க பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா முன்னேறி வரும்போது சூனியம் செய்தனால யார் சாப்பிட வந்தாலும் அந்த பிளேட்டில் கத்தையா முடி இருக்குமா. சாப்பிட்ற ஆட்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்ன சாப்பாட்டில் இப்படி ஒரே முடியா கிடக்கு, பிளேட்டோட வீசி எறிவாங்க. அடுத்தவன் உட்காந்து சாப்பிட்டா அதுலேயும் முடிய கிடக்கும். அந்த ஏவல் பிசாசு சில வீடுகளில் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போடும், முட்டையை கொண்டு போடும், மை தோய்ந்த பொம்மைகளை கொண்டு போடும், திருநீர் குங்குமத்தை கொண்டு வந்து போடும். சில வீடுகளில் இந்த முடியை கொண்டு வந்து போடும். அந்த ஹோட்டல் பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சில மந்திரக்கட்டு. எங்கள் வீட்டு பக்கம் ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தான். டொரோ 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 டொரோன்னு அடிச்சுட்டு வந்தான். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்து, டாமிங்கிற நாய், பெரிய நாய். சத்தம் கேட்டதான் வீட்டுக்குள்ளே இருந்து வள்ளு கொலைச்சிட்டு தெருவுக்கு ஓடுனது. அவன் கிட்ட போய் அப்படியே அமைதியாக நின்றுட்டு, அவன் என்ன மந்திரம் போட்டானோ தெரியல, வாயே திறக்கல, வீட்டில் வந்து சுருண்டு படுத்துருச்சு. சாயங்காலம் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. எனக்கு மூத்த சௌரி, எனக்கு ஒரு அக்கா உண்டு. நேற்று இங்கே வந்திருந்தாங்க எங்கள் அக்கா. கிட்டத்தட்ட 65-67 வயசு ஆகுது அக்காவுக்கு. எங்கள் அக்காவுக்கு வந்ததே கோபம். எந்தெந்த குடுகுடுப்பாக்காரன் அவன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்ல இருக்கும்போது எவன் இந்த நாயை கட்டலாம். தண்ணியை ஜோமணி எடுத்து வந்து வாயில் தெளித்தாள். திறக்கப்பட வாய் திறந்துச்சு. அது பிறகு எந்த குடுகுடுப்பக்காரன் வந்தாலும் இந்த நாய் கடிக்காம விடவே விடாது. ஏன்னா வாய்க்கட்டை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. மந்திரவாதி கட்டலாம், அதை பத்தி கவலைப்படாதுங்க. உலகத்தில் இருக்கிறவங்கள உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சாத்தான் இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கல நம்மோடு இருக்கிற தேவதூதர்கள் எத்தனை அதிகமான பேர். ஆகவே ஏசாயா 54:17 சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. துன்மார்க்கே 1000 காரியத்தை சொல்லலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பார்சத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை ஏன் கவலைப்படணும்? சாத்தானுடைய கட்டை முறிக்கிறதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். நேற்று எங்கள் அக்கா வந்திருக்கும் போது ஒரு சாட்சி சொன்னேன். அவருடைய மகா ஒரு நல்ல விலையேறப்பட்ட துணியை, ஒரு புடவை எடுத்தாளாம். அந்த புடவையை எங்கே கட்டிட்டு போனாலும் அபசகுதமான காரியம் நடக்குமா. ஆட்டோவில் போனால் ஆட்டோ நின்றுடும், அங்கே கடையில் போய் வாங்க போனால் அன்னைக்கு அந்த கடை மூடி கிடக்கும். அது என்னன்னே சொல்ல தெரியாது. அதை உடுத்தாலே ஏதோ மோசமான காரியம் நடந்துக்கிட்டே இருந்ததுனால அதை அவள் கலத்தி எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டா. நீங்கள் விடுங்கம்மா, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ராசியே இல்லை அந்த துணி. எங்கள் அக்கா அதை உடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனாலாம். பஸ்ஸில் ஏறி போகிறா, பஸ்ஸு நின்றுட்டு, பஸ்ஸு பிரேக் டவுன். அவன் சொல்கிறான் எல்லாம் கீழே இறங்கு. இப்போ எங்கள் அக்காவுக்கு தன்னறியாமலே ஒரு எண்ணம் வந்துச்சு. ராசி இல்லாத சரின்னு மகா சொன்னது உண்மைதான். அடுத்த நிமிஷம் யோசிச்சாலாம், நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, என்ன ராசி வேண்டி கிடக்கு, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புடவையை பார்த்து சொன்னாலும் என் மகா சொன்னது என் மைண்டில் ஏறினது. இயேசுவின் நாமத்தில் அதை வாபஸ் வாங்குகிறேன். இந்த புடவை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன். நின்று போன இப்போ இந்த காருக்கு என்ன செய்வாரோ என்ன ஆண்டவர் தெரியாது. கார் ஸ்டார்ட் ஆகணும். கார்லேருந்து அவ்வளோ பேரும் கீழே இறக்கி விட்டாச்சு. பாதி பேர் மற்ற கார்லேயும் அதுலேயும் ஏறி போயிட்டுருக்காங்க. எங்கள் அக்கா இல்லை, காரில் நான் போகணும், இந்த பஸ்ஸில் போகணும். 2 நிமிஷம் ஆகலையா அந்த டிரைவர் கூப்பிட்றாரு, வாங்க வாங்க வாங்க, ரிப்பேர் ஆகிட்டு. பாதி பேர் போயிட்டாங்க. நெருக்கடியாக இருந்த பஸ் இப்போ அழகாக காலியாக இருக்குது. எங்கள் அக்கா மகாராணி மாதிரி அதில் ஏறி வந்தாளா. இப்போ அவளுக்கு ராசியான சேரீ என்னன்னா அந்த சேரீ தான்.
சில நம்ம திங்கிங்லேயே மனசில் ஒரு கட்டு வந்துடுது. மற்றவங்க சொல்லி இப்படி சொல்லி, இந்த ஆள் வீட்டுக்கு வரானே, இவன் நார்தர் அல்லவா, இவன் பெஞ்சாதி சகுனி அல்லவா, வீட்டில் எந்த ஒரு கலவரம் வரும், இந்த சொந்தக்காரன் என் வீட்டுக்குள்ள வந்தாலே அப்படி வரும்போதே, அப்படி எண்ணம் வரும்போதே இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டுங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எந்த நார்தர் வந்து என்ன குழப்பம் பண்ணாலும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மைண்டில் இப்படி தான் அநேக கட்டுகளை உங்களே போட்டுக்கிறது. அடடா புறப்படுறோம், பள்ளி டிக்கி டிக்கி டிக்கின்னு அடிக்குது. அடடா தெருவுக்கு வரோம், கருப்பு பூனை குறுக்க ஓடுது. மனசுக்குள்ள சாத்தா அந்த எண்ணத்துக்குள்ள ஒரு கட்டு கொண்டு வரும். உடனே உடனே அதை அதட்டுங்க. உடனே உடனே அந்த கட்டை நீங்க மேற்கொள்ளுங்க. எங்க மாமியார் ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு பெண்ணு கொடுத்த ஒரு அருமையான மாமியார். அந்த அருமையான மாமியாரை ஏமாத்துறதுக்கு ஒரு அருமையான ஊழியக்காரர் இருந்தார். அவர் KK நகர்லேருந்து வருவார், நான் இல்லாத நேரம் தான் வருவார். எங்கள் மாமியார் தனியாக இருக்கிற நேரம் தான் வருவார். ஜோமணி சொல்லுவார், உங்கள் வீட்டு கோட்டு சுவரில் 3 அனுமார் ஆவி இந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு ஏதாவது தீங்கு செய்யலாமான்னு அது பார்த்துக்கிட்டே இருக்குது. சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். எங்கள் மாமியார் மண்டை பிச்சுக்கிடுவாங்க. சாயங்காலம் நான் வீட்டுக்கு வருவேன் ஆஃபீஸ்லேருந்து, தம்பி உனக்கு தெரியுமா என்னது, கேட்கறதுலேருந்து ஒருத்தர் வந்தாரா, என்ன சொன்னார் பாரு தம்பி, 3 அனுமார் ஆவி இந்த கோட்டுச்சவர்லேருந்து நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்குதா. சரி, அவர் துரத்தி விட்டாரா அந்த 3 ஆவியையும்? இல்லை தம்பி, உங்களோட காணிக்கை வாங்குறதுக்கே இப்படி கட்டு போடுறதுக்கு 10 ஆசாமிகள் வருவாங்க. ஒரு ஊழியக்காரை கட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்டை அவுக்காமாவும் தான் விடப்படாது. அவரை கட்டி போட வேண்டியதானே. வீட்டில் என் மருமகன் வருவான், 4 நைய புடைப்பான், கட்டு இருக்குன்னு வெளிப்பாடு சொல்கிறான், கட்டை அவிழ்க்க வழி சொல்ல மாட்டேன்றான், கட்டை அவிழ்த்து விட்டு போக மாட்டேன்றான். நிறைய பேர் இப்படியே பூச்சாண்டி காட்டி கூட்டத்துக்கு போனால் யாரோ செய்வினை செய்தாங்க, யாரோ செய்வினை செய்தால் உனக்கு என்ன, உன் கை என்ன புளியங்கா பறக்கி போதா? ஏன் கட்டுனா என்ன? தேவனுடைய பிள்ளைகளை யாரு கட்ட முடியும்? ஒரு நாளும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீ பிள்ளையானால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த வல்லமை உன்னை கட்டவே முடியாது. நீதான் சாத்தானுடைய கிரியைகளை கட்டுவாய். மத்தேயு 16:16 சொல்லுகிறது, நீ பூமியில எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீ எதை கட்டவிழ்ப்பாயோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா நாம் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பெரிய அதிகாரம், பெரிய அதிகாரம். மற்றவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, கலங்காதுங்க. யார் என்ன சொன்னா நம்ம கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஆட்கள் சொன்னாலும் சொல்லுங்க, 1000 மந்திரவாதி வந்து எங்களுக்கு செய்வனை செய்தாலும் சரி, கேரளாவிலேருந்து இறக்குமதி செய்து விசேஷ மந்திரவாதியால் கட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியானவர், எல்லா கட்டுகளும் எரிக்க வல்லமை உள்ளவர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டுண்டவர்களாய் அந்த அக்கினியில போட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிற? அந்த அக்கினி கட்டுகளை மாத்திரம் அவிழ்த்ததாம். இந்த கட்டுகளை அவிழ்த்ததாம். ஆனால் அவங்களுடைய வஸ்திரத்துக்கு சேதம் உண்டாக்கலை. அந்த அக்கினிக்கு கூட எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் மூளை இருக்குது. எதை கட்டவிழ்க்கணுங்கிற அந்த அக்கினிக்கு தெரியுது, எதை நம்ம தொடக்கூடாதுங்கிறது அந்த அக்கினிக்கு தெரிகிறது. காரணம், அக்கினியின் தேவன் நம்முடைய தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கட்டுகளை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படுவதில்லை. குமாரன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மெய்யாகவே நாம் விடுதலையாகி இருக்கிறோம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எங்கே ஆவியானவர் உண்டோ, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி உலாவும் போது கட்டுண்ட எல்லா மக்களையும் அவர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அது பாரம்பரிய கட்டுகளானாலும், சாபத்தின் கட்டுகளானாலும், மற்றவர்களால் வந்த கட்டுகளானாலும் உங்களை யாரும் கட்டப்படவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் மேல் பலமுள்ள ஆவியானவர் இறங்கின போது அவனை கட்டியிருந்த அத்தனை கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனதா. லாசருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை கட்டவிழ்த்து விடுங்க, அவனை கட்டவிழ்த்து விடுங்க. தேவன் உங்களை கட்டவிழ்த்தது உண்டானால் நீங்கள் மற்றவர்களை கட்டவிழ்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. 10 பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஒருவனை நீங்க கட்டவிழ்த்து விடுறீங்க, அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்லி இப்படி ஓடிடக்கூடாது. மற்ற 9 பேரையும் அவன் கட்டவிழ்க்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த இருவழி சந்தியில் ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கு, எந்த வழியில போறதுன்னு தெரியல. மரண வழி இருக்கு, ஜீவ வழி இருக்கிறது, சாபத்தின் வழி இருக்கிறது, ஆசீர்வாதமான வழி இருக்கிறது. ஆனால் அந்த இருவழி சந்தியில் எந்த பக்கம் போன்னு தெரியாம ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கு, அதை அவுத்து விடுங்க. கழுதைகள் மேல மட்டும்தான் ஆண்டவர் அவ்வளோ அக்கறையா? நாம எவ்வளோ விசேஷமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் கட்டி வைக்கிறான், மன கண்களை குருடாக்கி வைக்கிறான். இவன் சத்தியத்தை அறியக்கூடாது, சத்தியத்தின் வழியில போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், அவனை கட்ட விழுங்க, அவனை கட்ட விழுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கட்ட விழுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு 4 கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிற வழியை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கட்டுகளை குறித்து பயப்படாதுங்க. முதல்ல இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, யாரோ சூன்யம் செய்யிட்டாங்களோ, செய்வினை செய்யிட்டாங்களோ, கவலைப்படாதுங்க. உங்க வீட்டில் எலுமிச்சம்பழம் உழுதா நல்லா வெட்டி ஜூஸ் போட்டு குடிங்க. எந்த மந்திரவாதி ஏவனை அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஏன்னா உனக்கு விரோதமாக உருவாக்குற ஒன்றும் வாய்க்காதே. உங்கள் வீட்டில் முட்டை உழுதா என்னைய கூப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நமக்கு விரோதமான எந்த கட்டும் வாய்க்கவே வாய்க்காது. திட்டமாக உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு எழுதி கொள்ளுங்க. நம்ம கட்ட விழுக்கும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவங்க. நம்மை கட்ட யாராலும் முடியாது. இயேசுவை கூட பிரேத துணினால எல்லாம் சுத்தினாங்க. அவர் உயிரோடு எழும்பும்போது யாரும் அவரை கட்ட விழுக்க வேண்டியதில்லை. அவருடைய துணியெல்லாம் அழகாக ஓரமாக மடித்து வச்சுட்டு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். லாசருவை கட்ட விழுக்கிறதுக்கு ஆட்கள் தேவை இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்படக்கூடாது இருந்தது. ஆண்டவரை கட்ட யாராலும் முடியாது. அவரை சுத்துனாங்க, உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் அவரே அவிழ்த்து அவரே கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உயிரோடு எழுந்தார். பேதுருடைய கல்லறைக்குள்ளே ஓடி போய் பார்த்தார், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அவரை கட்டியிருந்த துணி எல்லாம் அப்படியே அதெல்லாம் அவரை சுற்றி இருந்த துணியெல்லாம் அடுக்கி வைத்திருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். முதலாவது கட்டு, ஒரு பெரிய கட்டு, பாவங்கிற கட்டு. பாவ பழக்க வழக்கங்கிறது கட்டு. பாவத்துக்கு அடிமைத்தனம் என்கிற ஒரு கட்டு. நீதிமொழி 5:22 சொல்லுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களையே பிடித்து கொள்ளும், தன்னுடைய பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவங்கிறது ஒரு கயிறு. பாவங்கிறது ஒரு கயிறு. எப்படி இந்த சிலந்திக்கு ஒரு வலை, அந்த வலையில சின்ன நூல் போல இருக்கிற அது எப்படி ஒரு பூச்சியை கட்டி விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறதோ,
அழகா அந்த சிலந்தி பூச்சி நூலுனால அந்த நூலை கொண்டு யாரும் என்ன செய்ய முடியாது, துணி தைக்க முடியாது, பட்டு சேலை நெய்ய முடியாது. ஆனால் அந்த நூல் போல் அது பின்னி அந்த கயிறு அழகாய் ஒரு பொண்ணு ஒன்று டாக்டிக்னுங்கிறது லைட் வெளிச்சத்தில் பறந்து போய் அதில் போய் சிக்கிடும். இந்த சிலந்தி பார்த்தா என்ன பாசமா வாராஜா வாராஜா அப்படியே 2 கையால் அல்ல 8 கையால் அரவணைக்கும். அரவணைக்கிற மாதிரி இருந்தாலும் அது வாலில் உள்ள நூலை வச்சு அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். அழகாக கட்டி அழகாக இறுக பிடிச்சிடும். அதுக்கு பிறகு போய் அதை அப்படியே கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி உயிரை உறிஞ்சிட்டு அப்படியே போட்டு போயிடும். சாத்தான் அப்படி பல வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். அனுபவி ராஜா அனுபவின்னு அந்த பாவ சிற்றின்ப கயிறில் பின்னி ஆட்களை அழைச்சிட்டு இருக்கிறான். வாலிபனே வா 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 வா, உனக்காக இன்டர்நெட்டில் சில ஸ்பெஷல் சைட்டை போட்டு வச்சிருக்கேன். என்னமோ ராத்திரி உன் மனைவி தூங்கின பிறகு கொஞ்சம் பாரு. அப்படியே அவனை பிடித்துக்கொள். பாவ பழக்க வழக்கங்கள் அவனை பிடித்துக்கொள். சும்மா சாதாரணமாக ஒரு சோசியலுக்கு குடிக்க போறேன்னு சொல்லி ஒரு குடிகாரனாவே மாறிடுவான். மதுபான ஆவி அவனை அப்படியே பிடிச்சு, விபச்சார ஆவி அவனை அப்படியே பிடித்துக்கொள். பாவ கட்டுகள் ஏசாயா 14:15 அகாத பாதாளத்துக்குள்ள அவனை தள்ளி விட்டுட்டு போயிருமா. அகாத பாதாளத்துக்குள்ள இந்த பாவ பழக்க வழக்கங்கள் கொண்டு போய் விடுகிறது. ஏசாயா 58:6 அக்கிரமத்தின் கட்டுகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கட்டிலிருந்து விடுதலையாகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வழி, சிலுவையின் அடிவாரத்துக்கு வந்துடணும். இந்த இரத்த துளிகள் எப்போ உங்க மேல விழுகிறதோ எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போ. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 1:7 9 சொல்லுகிறது. எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. இயேசுவின் இரத்தமே அல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பல பாவ கட்டுகளில் சிக்கியிருக்கிறீர்களோ? டெலிவிஷன் கட்டுகளில் அந்த சீரியலை பார்க்கலன்னா எனக்கு விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, நீ அந்த கட்டில் சிக்கியிருக்கிறீர்களோ? சிலுவையின் அடிவாரத்தில் இயேசுடைய இரத்தம் உங்க மேலே விழும்படி ஒப்பு கொடுங்க. சகல பாவ கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். 2வது கட்டு பிசாசின் கட்டு. லூக்கா 8:29 ஒரு பரிதாபமான மனிதனை பார்க்கிறோம். பிசாசினால் கட்டப்பட்ட மனிதன். அவனுக்குள்ள 6000 பேய்கள் இருந்தன. லேகியோன் பிசாசு பிடித்தவன். அந்த கட்டுகளினால அவனால் வீட்டில் தங்க முடியல. மனைவியோடு பிள்ளையோடு அந்த கட்டு அவனை கல்ற தோட்டத்துக்கு இழுத்து கொண்டு வந்தது. அனாதையா வனாந்தரமான இடத்துல உள்ள கல்றைகள் மத்தியில பிரேதங்களை தின்று கொண்டு அவன் நின்று கொண்டு இருக்கிறான். கல்லுகளினால் என்ன செய்யணும்னு தெரியாம தன்னுடைய சரீரத்தையே கிழித்து கொண்டு இருக்கிறான். எல்லா நாகரிகத்தையும் இழந்து வஸ்திரம் இல்லாதவனாய் கிடக்கிறான். யார் என்னை விடுதலையாக்குவார்? பிசாசு கட்டு ஒரு பயங்கரமான கட்டு. புஸ்தகன் பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தா அவன் இடம் பிடிப்பான். ஒட்டகம் தான் மூக்க மட்டும் உள்ள வச்சுக்கிறேன்னு அந்த முதலாளிகிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து முதலாளி எட்டி ஒரு உதச்சி துரத்தி போட்டு முழு கூட்டையும் ஆக்கிரமிச்சுட்டான். பிசாசு அப்படிதான் கொஞ்சம் இடம் பிடிப்பான். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4:8 சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க.
கர்த்தரிடத்தில் சேருங்க, அவர் உங்களிடத்தில் சேருவார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் அந்த கட்டுகளில் சிக்கி கொண்டு இருந்தான். அவனை விடுதலையாக்க முடியலை. இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அவனை பார்த்து மனதுருகினார். உன் பேரனப்பான்னு கேட்டான். உள்ள இருந்த பேய் அவன் பேரை கூட சொல்ல விடலை. அவங்க முற்பிதாக்கள் என்ன பேரை வச்சாங்களோ, ஆபிரகாம் பேரை வச்சிருப்பாங்க, ஏசாயான் பேரை வச்சிருக்காங்க, ஏனோக்குன்னு பேரை வச்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் பேரை அந்த பேய்கள் சொல்ல விடலை. பேரை கூட சொல்ல விடாத ஒரு கட்டு. பேய்கள் சொல்லுது, நாங்கள் லேகியோன், அநேகம் பேராக இருக்கும், 6000 பேரா இருக்கிறோம். நீ 6000 பேரா இருந்த 60,000 பேரான ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை விட்டு எல்லாம் விலகு. அது கேக்குது, ஐயா பன்னிகள் கூட்டத்தில் போறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடு. பன்னி என்று சொல்வது இச்சைகளின் ஆவிகள். அந்த இச்சைகளின் ஆவிகள் தான் அவனை பிடிச்சிருக்கு. பன்றி கூட்டத்துக்கு ஆண்டவர் துரத்தி விட்டார். எல்லாம் உயர்ந்த மலையிலேருந்து 3000 பன்னிக்குள்ள 6000 பேய் பூந்து அவ்வளோ அந்த கடலில் விழுந்து செத்தே போன. பிசாசின் கட்டு. பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்க, பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, பிசாசை துரத்துங்க. மார்க்கு 16:17 சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். துரத்து இயேசுவின் நாமத்தில். உன் குடும்ப பக்கமே வரக்கூடாது. உன் கணவன் அந்த விபச்சார ஆவி, குடியார் ஆவியை தொடக்கூடாது. உன் பிள்ளைகளை தொடக்கூடாது. விரட்டு இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. எந்த அசுத்தமான பழக்க வழக்கங்களும் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதன் மேல் ஜெயங்கொள்ளுங்க. முதலாவது பாவக்கட்டு, அக்கிரமக்கட்டு, 2வது பிசாசு கட்டு, சைத்தான் கட்டு, 3வது ஒரு கட்டு பலவீனப்படுத்துகிற ஒரு கட்டு. வீட்டில் ஓயாம சிக்னஸ், நோய். டாக்டர் டாக்டர் டாக்டர்னு பணத்தை அள்ளி கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நோய் குணமானா இன்னொரு நோய் வந்துடுது. இயேசு இன்னொரு ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே ஒரு அம்மாவுடைய முதுகு அப்படியே வளைச்சி, அப்படியே ஒரு கயிறை வச்சு சாத்தான் கட்டி வச்சிருக்கான். முதல்ல கொஞ்சம் வளைச்சிருப்பான், பூமியை பாரு. இன்னும் கொஞ்சம் வளைச்சிருப்பான், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உணவோம், என்ன அந்த கவலை. இன்னும் கொஞ்சம் வளைச்சிருப்பான், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அதையே யோசி. எல்லாம் வளைச்சி சாத்தான் மேலே குதிரை ஏறி உட்கார்ந்தது மட்டுமல்ல, நல்லா கூன் விளை செய்து கயிறுனால கட்டிட்டான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்க. கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்க. நீங்கள் பூமிக்குரியவைகளையும் உலகத்துக்குரியவைகளையும் சிந்திச்சுட்டே இருந்தா சாத்தான் கட்டுவதற்கு இடம் கொடுத்து விடுகிறீங்க. ஒரு கூனிக்கு 18 வருடமாக கூணும். டாக்டர்கிட்ட போயிருந்தா சொல்லியிருப்பார், பேக் போனில் இப்படி ஒரு கிராக் விழுந்து இருக்குது, இப்படி ஒன்று. அவன் 1000 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பான் ஏன் கூன் விழுந்தது. ஆண்டவர் ஒரே பார்வையில் கண்டுபிடித்தார். சாத்தான் 18 வருடமாய் பலவீனப்படுத்தின ஆவியை கொண்ட இந்த பெண், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் விடுதலையாக வேண்டியதில்லையா? தன்னுடைய கையை அவள் மேல் வைத்தார். லூக்கா 13:18 சொல்லுகிறது, உடனே அவள் நிமிர்ந்தாள். சாத்தானுடைய கட்டை அடையாளம் கண்டுபிடித்தது இயேசு ஒருத்தர் தான். அங்குள்ள ஆசாரியன் பரிசேயன் அதை கண்டுபிடிக்கல. அவள் நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர்கள் தேவன், தலை குனிய வைக்கிறவன் சாத்தான். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் நிமிர்ந்து நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே ராஜகுமாரர் மாதிரி, ராஜகுமார்த்தி மாதிரி ராஜ முழிச்சு ஒரு சந்தோஷமா ஒரு சிரிச்ச முடியுமா? நான் சாதாரண ஆள் அல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரத்தி.
சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, அப்படி உட்காரணும். அப்போதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். சோர்ந்து போய் கப்பல் கவிழ்ந்த மாதிரி முகத்தை பப்பாளிக்கா மாதிரி நீ இளமா வச்சு என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி சர்ச்சில் வந்தாலும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா சாத்தானு பெரிய கொண்டாட்டம். அடே, நம்ம கட்டாமலே இந்த அம்மா கட்டுன மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்களே, ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆண்டவர் தம்முடைய கைகளை வைத்தார், அந்த பலவீனப்படுத்தின ஆவி ஓடி போய்விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா இன்னொரு கட்டு, அது மரணக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 18 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எல்லா கட்டிலையும் பயங்கரமான கட்டு இந்த மரணங்கிற கட்டு. மரணத்துக்குன்னே ஒரு அதிபதி இருக்கிறான், பாதாளத்துக்குன்னே ஒரு 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 அதிபதி இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது கருப்பு குதிரையா மேறி வந்த ஒருத்தன் பேரு மரணம். நம்ம பைபிள் கொஞ்சம் சாத்தானுக்கு டிக்னிட்டி கொடுத்து, அவன் குதிரையில் வந்தவன், கருப்பு குதிரையில் வந்த மரணம், அவன் பிடிச்சு உழுங்குறதெல்லாம் பாதாளம் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வந்ததான். இந்து மார்க்கத்தில் யமன் அப்படியே எரும மாட்டு வாசனை டொங்கு 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 டொங்குன்னு அவன் வருவான். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தின் அதிபதியை என்னுடைய மரணத்தினாலே நான் ஜெயித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே வாடுகிறவர்களை விடுவிக்கும்படி நான் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை 14, 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மரணத்தின் அதிபதியான பிசாசை தமது மரணத்தினால் ஜெயித்தவரும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே சிக்குண்டவர்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர். வெளிப்படுத்தல் 1:17, 18, 19 சொல்லுகிறார், பயப்படாதே, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் மரணத்துக்கு பயப்படுவதில்லை. மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமெங்கே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த கட்டுகளும் உங்களை கட்ட முடியாது. கர்த்தர் மரணத்தை ஜெயங்கொண்டவராய் எழுந்தருளினார், பாதாளத்தை ஜெயித்தவராய் எழுந்தினார், சாத்தானின் தலையை நசுக்கினவராய் எழுந்தருளினார். பயப்படாதே, நீ பயப்படுகிற எந்த காரியமும் உனக்கு நேரிட போவதில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் கட்டவிழ்க்க இந்த காலை வேளையில வல்லமை உள்ளவராய் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நெருப்போ, கர்த்தருடைய இரத்த துளிகள் உங்க மேல விழப்போகிறது. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் சுட்டரித்து உன்னை விடுதலையாக்கக்கூடியது. உடைய குடும்பத்தில் என்ன கட்டுகள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்கிறார் மட்டுமல்ல, கட்டவிழ்க்கிற ஊழியத்தில் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அக்கினிப்பட்ட நூல் போல எல்லா கட்டுகளும் எரிந்து சாம்பலாக போகிறது. ஆமென். மரண கட்டினாலே சாத்தான் லாசருவை கட்டினான், ஆண்டவரோ லாசருவை உயிரோடு எழுப்பினார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள், தேவனுக்கு சாட்சியாய் மாறணும். இவளை கட்டவிழ்த்து விடுங்கள், இவள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தருடைய கட்டுகளை இப்பொழுது அறுக்கிறார். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் உன்மேல் இறங்கி வருகிறது. தலைமுறை தலைமுறையாக வருகிற கட்டுகளானாலும் சரி, பாரம்பரிய கட்டுகளானாலும் சரி, குமாரன் உன்னை விடுதலையாக்கும் போது மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுவோம். ஓ ஹல்லேலூயா. நிறைவான உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வருவதாக.
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவாராக. நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் ஒழிந்து போகும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியில் உள்ள கட்டுகள் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எலியாவின் தேவனே, அக்கினி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகளும் கலந்து விழுவதாக. எல்லா சங்கிலியும் தெரிப்புண்டு போவதாக. விடுதலை உண்டாவதாக. ஆவியானவரே, விடுதலை உண்டாவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ, ரெண்டு பேருக்கு மேலாய் கூடி வரும்போது நான் அவருடைய மத்தியில வருவேன். கட்டவிழ்க்கிற ஆண்டவர் எங்களுடைய மத்தியில உலாவுறக்காய் நன்றி. எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறதற்காய் நன்றி. ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி. ஜெபிக்க முடியாதபடி இருந்த எல்லா கட்டுகளும் இப்போது உடைப்பட்டதற்காய் நன்றி. ஒரு ஜெப ஆவி இறங்கி கொண்டிருக்கிறக்காய் நன்றி. ஒரு மன்றாட்டின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறக்காய் நன்றி. வல்லமை 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 சுட்டெரிக்கிறதற்காய் நன்றி. விடுதலை ஆவார்களாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆவார்களாக. குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இனி ஒரு கட்டும் உனக்கு விரோதமாய் இருக்க போவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாய். நீ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாய். கட்டவிழ்க்கிற ஊழியத்தை செய்வாயாக. அறியாமையிலே கட்டப்பட்ட மக்களை விடுவிப்பாயாக. இயேசுவின் நாமத்திலே அந்த வல்லமை கர்த்தர் உனக்கு தருகிறார். மந்திரவாதிகளை எதிர்த்து நின்று முறியடிக்கிற வல்லமையை தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள் அந்த வல்லமையை. அசுத்த ஆவிகளை துரத்துவார்கள். சர்ப்பங்களை மிதிப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஜீசஸ்.